ஈஷாய நமக. முருகா சரணம். இன்று 3/8/2026 ஆடிப்பெருக்கு, ஆடி 18. இந்து மதம் மனிதனுக்கு எதெல்லாம் மகா முக்கியமோ, எதையெல்லாம் மனிதனின் சொந்த முயற்சியில் ஒரு காலமும் உருவாக்க முடியாதோ, எது இன்றி மனிதன் வாழ முடியாதோ, அவையெல்லாம் தெய்வத்தின் கருணை என உணர்ந்து அவையெல்லாம் தேவதை அம்சமென சொல்லிக் கொடுத்தது. அப்படி வாழ்வுக்கு அடிப்படையான நதிகளை தெய்வமாக்கிற்று. ஒரு நாளில் அதை வணங்கவும் சொன்னது. ஆடி மாதம் பெருக்கெடுத்து ஓடும் நதிகளை அம்மனின் அம்சமாக வணங்கச் சொன்னது. எல்லா ஆறுகளுக்கும் அந்த வழிபாடு உண்டெனினும் காவேரிக்கு அது தனி அடையாளமாயிற்று. ஆடி மாதம் 18ஆம் நாள் தனி சிறப்பாயிற்று. 18 என்பது இந்து மதத்தின் சிறப்பான அம்சங்களில் ஒன்று. பாரத போர் முதல் ஆலய படிக்கட்டு வரை 18 என அன்றே குறித்து வைத்தது. மகா புராணங்களின் எண்ணிக்கையும் 18. 18 நாள் வழிபாடு என்பது அன்றைய வழக்கமாயிருந்தது என்பார்கள். 18 நாள் பக்தியோடு தவமிருந்து கோவில் விழாக்களை முடித்து பெருகி வரும் வெள்ளத்தை வணங்கி விதைப்பினை தொடங்குதல் என்று வழக்கமாயிற்று. தமிழக ஆறுகளில் தனி சிறப்பு மிக்கது காவேரி. அதுவல்லவா தமிழகத்தை நினைத்து பார்த்தல் என்பதே முடியாது. அது தொடக்கத்தில் எங்கோ பாய்ந்தது எனவும், அகத்தியர் காலத்தில்தான் தமிழக பக்கம் திரும்பிற்று எனவும் சில புராணச் செய்திகள் உண்டு. அதன் பலனோ என்னவோ, கங்கைக்கு அடுத்த தொடக்கம் முதல் முடிவு வரை ஏகப்பட்ட பிரசித்தி பெற்ற ஆலயங்களை கொண்டது அந்த காவேரி ஆறு. நதிகளில் அது சிறப்பானது. தலைக்காவேரி ஆலயம், சாமுண்டேஸ்வரி ஆலயம் என தொடங்கி தமிழகத்தின் கடைக்கோடி வரை பாருங்கள். அதன் கரை ஆலயமெல்லாம் மகா பிரசித்தி பெற்றவைகளாகவும் தனி சக்தி வாய்ந்தவை என்றும் தனித்து அறியப்படும். தெய்வ சக்தியும் வழி வந்த மக்களின் ஆசையும் அந்த தனித்துவத்தை பெற்று கொடுத்திருக்கின்றன. அன்றைய தமிழகத்தின் பெரும் அடையாளம் காவேரி. தமிழும் கலையும் இசையும் அதன் கரையிலேதான் செழித்து வளர்ந்தது. அப்படியே பின்னாளில் அதன் கரையில் நாடக இசை, கனர நாடக இசை என உருவான அந்த இசை கர்நாடக இசை என மருவி பிரசித்தி பெற்றது. உலகின் முதல் நாகரீக நகரங்களில் ஒன்றான கடலுள் மூழ்கிய பூம்புகார் அதன் கரையிலே தான் உருவானது. இன்னும் ஏராளமான பெருமைகள் அதன் கரையிலே உருவாயின. ஒன்றல்ல ரெண்டல்ல, சொன்னால் பெருமை தாங்காது. சிலப்பதிகாரம், தஞ்சை பெரிய கோயில், திருவையாறு, கர்நாடக இசை போன்ற அழியா கலைகள் ஒரு எடுத்துக்காட்டே தவிர இன்னும் ஏராளம் உண்டு. அந்த காவேரியில் இன்றைய ஆடிப்பெருக்கு மகா விசேஷமாக கொண்டாடப்படும். அன்றைய காலங்களில் மிக சரியாக ஆடி மாதம் அது பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அன்று கன்னடத்தில் அணைகள் இல்லை. தமிழகத்தின் அதன் துணை ஆறுகளான அமராவதி, பவானி, நொய்யலிலும் அணைகள் இல்லை. எப்படி பெருக்கெடுத்து வந்திருக்கும்? காவேரி நினைத்தாலே இனிக்கத்தான் செய்கிறது. அப்படியும் ஒரு காலம் இருந்திருக்கின்றது. கல்லணை அந்த வெள்ளப்பெருக்கில் கட்டப்பட்டதுதான் ஆச்சரியம். எப்படிப்பட்ட நுட்பம் என இன்று வரை தெரியாது. எல்லாமே அனுமானம். அந்த கல்லணை மூலம் அக்கால சோழ நாடே செழித்தது என்றால் முப்போகம் தவறாமல் விளைந்தது. எல்லா வகை நெல்லும் அங்கே விளைந்தது என்கின்றார்கள். வருடமெல்லாம் ஓடினாலும் இந்த ஆடி மாதம் அது புது வெள்ளத்தோடு வரும். அதனை வணங்கி வரவேற்கின்றார்கள். உண்மையில் காவேரி வற்றாத ஆறெல்லாம் அல்ல. ஆடியில் அது பொங்கி இருக்கின்றது. மற்ற காலங்களில் ஏதோ ஓடி இருக்கின்றது. அக்காலத்தில் ஆடியில்தான் புது வெள்ளம் பொங்கி இருக்கின்றது. இன்று ஆடியில் மட்டும் தமிழக பக்கம் வருமாறு அதன் நிலை மாறிற்று. ஆடியில் பொங்கி வரும் அந்த பெருக்கெடுத்த காவேரியினைத்தான் பூத்தூவி வணங்கிவிட்டு விதைக்க சென்றிருக்கிறார்கள் நன்றியோடு. அந்த புதுவெள்ள காவேரியினை தன் அன்னையாகவே நினைத்து வணங்கி இருக்கின்றார்கள். பெண்கள் தங்கள் தாலிக்கு அந்த அன்னையின் ஆசீர்வாதம் வேண்டி வணங்கி அந்த நீரை தலையில் தொட்டு வைக்கின்றார்கள். எல்லாம் தமிழ் இலக்கியங்களும் காவேரியினை பாடியிருக்கின்றன. வான் பொய்யினும் தான் பொய்யா காவேரி என புறநானூறு சொல்கின்றது. கம்பன் பல இடங்களில் அதனை எப்படியெல்லாமோ கொண்டாடி இருக்கின்றார்கள்.
கோசலை நாடு காவேரி நாட்டுக்கு காவேரி கரைக்கு நிகரானது என ஒரே வரியில் அசத்தினான் கம்பன். சிலப்பதிகாரத்தில் உழவர் ஓதை மதகுத ஓதை உடைநீர் ஓதை தன் பதங்கள் கொள் விளவர் ஓதை சிறந்த ஆர்ப்ப நடந்தாய் வாலி காவேரி என இளங்கோவடிகளும் ஆடிப்பெருக்கினை அழகாக வர்ணிக்கின்றார். எகிப்தின் நைல் நதிக்கு கொஞ்சமும் குறையா வரலாற்று பழமை கொண்டது காவேரி. எகிப்துக்கு அதன் முக்கியத்துவம் தெரிந்திருக்கின்றது. கண்போல் பார்த்து கொள்கிறார்கள். தமிழரின் கண்ணுக்கு என்ன தெரிகிறது? எல்லாமே பணமாக தெரிகிறது. காவேரி மண், பிளாட், மீத்தேன் என ஏக சீரழிவுகள். ஆனால் இப்பொழுது மீத்தேன் நிறுத்தப்பட்டது நல்ல விஷயம். எனினும் அதன் பழமையும் அதன் பெருமையும் அது கொடுத்த கொடைகளையும் சற்று சிந்தித்தால் காவேரி இப்படி ஆயிருக்காது. அந்த காவேரி தமிழின் அடையாளம். தமிழனை உருவாக்கிய ஆறு, தமிழ் கலைகளை வளர வைத்த ஆறு. அந்த நன்றியோடு ஆடிப்பெருக்கினை கொண்டாடலாம். காவேரினை நன்றியோடு வணங்கலாம். அந்த காவேரி அன்னைதான் தங்களுக்கும் தங்கள் பயிருக்கும் ஆடு மாடுகளுக்கும் நீர் வார்ப்பவள் என்ற நன்றி அன்றைய தமிழரிடம் ஓங்கி இருந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட நன்றியும் நாகரிகமும் உலகில் எந்த இனத்திடமும் இருந்தது? இந்துக்களிடம் மட்டும்தான் இருந்தது. ஆடிப்பெருக்கு என்பது தமிழரின் நன்றி தெரிவிக்கும் விழா. தமிழகம் வந்த காவேரி அன்னையினை பூத்தூவி வரவேற்கும் விழா. தமிழரின் பெரும் நன்றிக்கு எடுத்துக்காட்டான கலாச்சார விழா. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவருக்கு அதன்பின் அன்னையடி. இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தேவ மங்கையடி என்று வாலியின் நிதர்சன வரிகள் காதோடு கேட்கும் நேரம் இது. 1000 அர்த்தமுள்ள வரிகள் அது. ஆம், காவேரி கரை ஆலயங்களையும் காவேரி செழிக்க வைக்கும் நிலங்களையும் பாருங்கள். காவேரி என்பது ஆறே அல்ல, அது ஒரு வரம். தெய்வம் தமிழருக்கு கொடுத்த தனி வரம். அந்த தெய்வத்தை பூத்தூவி வணங்கி வரவேற்று நன்றி பெருக்கில் நிறைந்து நிற்கும் நாள் இது. காவேரி என்றல்ல, ஒவ்வொரு நதியும் இந்நாளில் நன்றியோடு வணங்கப்பட வேண்டியது. அப்படியே அவற்றை காக்க உறுதியேற்க வேண்டிய நாளும் இதுதான். ஆடிப்பெருக்கு 2026. நன்றி.